പോലീസ് പാതാപമില്ല ഒന്നുമില്ല അവന്റെ പോലീസ് പാതാപ്പെടുത്ത് പോട്ട് ശ്രീധരൻ അയ്യാ നാമത്തിലെ വാക്ക് വേണ്ടിയത് NPP இப்போ நாங்கள் வரியாமத்தில் வேண்டி நான் எங்களுக்கு வாக்கு போட்டு தென்பட அர்த்தமாக போகிறோன்னா இப்படி போகணும் சரிதானே நன்றி வணக்கம் ஃபோட்டோட அந்த மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணிகள் பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன் பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன் பௌத்த சிங்களமயமாக்கத்தை எங்களுடைய தமிழர் தாயகத்திலே மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக அதே சமயம் பெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் ஒன்றின் வாயிலாக இடம்பெற்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்திருந்த போது எங்களை போலீசார் தேடி வந்து கைது செய்தனர். எங்கள் 5 கைது செய்திருந்தார்கள். அதிலே நாங்கள் முக்கியமாக இந்த இலங்கையிலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிட்ட கைதாக போலீசாரின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தை முன்னெடுக்கின்ற அந்த குறித்த பௌத்த பன்சலையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களினுடைய காணிகளை அடாத்தாக கைப்பற்றி ராணுவ பலத்துடன் அதனை தாங்கள் முகாமை செய்கின்ற ஒரு நிலைமையிலே அதிலே கட்டடங்கள் அமைத்து ஆட்சி உரிமை கொண்டாடுகின்ற நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய காணிகளுக்காக நீதிக்காக போராடினோம் என்ற நிலைமையிலே கைது செய்யப்படுகின்றோம். கௌரவ நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் கௌரவ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுமையாக மதிக்கின்றோம். நீதிமன்றங்களுக்கு தலைவணங்குகின்றோம். நீதி தீர்ப்பை மதிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு பாதகம் இல்லாமல் ஜனநாயக வழியிலே அகிம்சை வழியிலே தான் நாங்கள் போராடி இருந்தோம். இந்த நேரத்திலே சகலரும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாத விடயங்கள் தொடர்பாக கடந்த காலங்களிலே கௌரவ நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகள் எதனையும் போலீசார் நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஒரு அப்பட்டமான விடயம். குருந்தூர் மலையிலே போலீசாருக்கு எதிராக போலீசாரை நடைமுறைப்படுத்துமாறு நீதிமன்றம் கூறிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தவில்லை. அதுபோன்று வெவ்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையிலே பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்கு எதிராக நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை குறைந்தபட்சம் என நடைமுறைப்படுத்தாத நிலையில் இந்த இடத்திலே அமைதிக்கும் சட்டத்திற்கும் ஒழுக்கத்துக்கும் அதாவது சட்டத்துக்கு மதிப்பளித்து ஜனநாயக ரீதியிலே போராடிய நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல்கள் அதாவது இந்த கைதுகளின் போதான நடவடிக்கைகள் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை மீறுவதாக இருக்கின்றது. இந்த நிலை பௌத்த சிங்கள பேரினவாதத்தை அதாவது இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும். இது ஒரு பௌத்த சிங்களம் தேசமாக இதனை மாற்ற வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய கொள்கையும் போலீசாருடைய செயல் வடிவமுமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் போலீஸ் பாதுகாப்படுத்த போடு ശ്രീധരൻ ஐயா அவன் MST பாதுகாப்படுத்த போட்டு ഞാൻ வந்து குளருக்கு வெக்கமா இல்லையாடா வெக்கமா இல்லையா போறாண்டா இப்படி போகணும் தம்பி துணிஞ்சு சரிதானே நன்றி வணக்கம். கிராமத்தில் வாக்கு வேண்டினது யாரு NPP இப்போ நாங்கள் வலியாமத்தில் வேண்டினாங்க எங்களுக்கு வாக்கு போட்டு தென்மராட்சி ஜனமும் இங்கால தீவு பக்க ஜனமும் தான். அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் வரையப்பட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபாட்டு கந்தரோட இங்கே இருந்தால் கந்தரோட வரலாற்றை மாற்றாத கந்தரோட பௌத்தட்ட இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா செத்தாக்களை உள்ளுக்குள்ள வச்சு மேல இதா கட்ட அதுக்கு மேல இவங்க ஒரு கூரோண்டை வச்சுட்டு பௌத்த விக்கண்ட போறாங்கடாப்பா இந்த வீடியோவோட சரிதானே. அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது. அதை என்ன ஆராய்ச்சி செய்யவே இல்லை. அதை இவங்க இப்ப பலாத்காரமா பிடிச்சு ஆமீண்ட இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பௌத்த இடம். அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில இப்படித்தானே. இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சேனியில போய் பார்த்தாலும் 4 தமிழர் இருக்கிறோம். அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனர் தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம் சொல்லல. அது கொழும்பு என்ன கேட்க வந்தா இதுல வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது முதலே வழிபட்ட இடம். ஆனா அதை மீறிதான் வழிபட்ட இல்லையா. இப்போ 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா ஒரு ஆள் இருந்த பௌத்த பிக்கு விகாரியை கட்டுக்கண்டு தண்ட காணி எழுதி விட்டு போயிருக்காரு. அந்த உறுதியா அந்த மனுஷன் வச்சிருக்குது. அதுதான் அந்த 9 ஏக்கர் 9 பிறப்பு அல்லது 12 பிறப்பு காணி. ஆனா அதுக்கு பாதில இப்படி காடு வத்தி இருக்கீங்க இப்ப கொண்டு இந்த காணிக்கெல்லாம் கட்டிட்டோம். விஷயம் தெரியாம காணிக்கெல்லாம் கட்டிட்டோம். இப்ப அந்த 9 ஏக்கரும் எங்கள்கிட்ட தந்தானே ஆகணும். தந்தா வேண்டதுக்கு எங்கண்டாக்கள் ரெடி இல்லை. மொத்தம் 18 குடும்பத்தில் 4 குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணியில் விடுவிக்க சொல்றது கோமெண்ட் சொல்லி கூட்டிட்டு போனது. மிச்சம் 16 பேர்ல ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு நான் ஃப்ரீயா லோயர் தரலாமடாப்பா உங்களுக்கு.
5% நீங்க காசு எல்லாம் அளிக்க வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம், லோயர் ஃப்ரீயா தரலாம் உங்களுக்கு. ஒரு ஆள் வாரீங்களா உண்டு எல்லாமே பெண் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பந்தம் வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியா தெரியும் தானே உங்களுக்கு. வெளிப்படுத்தல் ஒப்பந்தம் என்ன, உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாட்டு போயிட்டீங்க வைங்கோன், பரம்பில் ஒருத்தர் இல்லைனுங்கோன், கொஞ்ச நாளைக்கு குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் 10 வருஷம் மட்டும் போட்டு தேச வளமை சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்ப முடிக்கிறது. இந்த காணி இவ்வளோ ஆளை நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி, என்றைக்கு ஒரிஜினல் காணிக்காரன் வாரானோ வீட்டை போகணும், அவ்வளோதான். சரிதானே. ஆகவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம். உண்மையான இது இருந்தால் வாங்க, நாங்கள் வழக்கு போட முடியும்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்பா நாங்கள் காணியை வேண்டி தர மாட்டேன் தான் சொல்கிறோம். அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே. இதில் சில்லறத்தனமான அரசியல் நடக்குது. இல்லை சிறிதரனை வந்து நிற்கிற வெக்க கேடுಏನண்டா தமிழ் ஜனத்தை சும்மா உசுப்பேத்தி இப்போ சிறிதரனை போய் உடைக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம் வர சொல்லுங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம், நான் 19 நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே, நான் அப்படியே இருந்துட்டு வருவேன். சிறிதரனையும் வர சொல்லுங்க. மற்றதானே இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் காய்ச்சது ஜனாதிபதியோட காய்ச்சது 15 நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பத்து பீடம் 2ம் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்டவே தமிழ் தரப்பில் யாரை வேற போறீங்கன்ட்டு நான் வளமை எங்கட பொலிட்டிஷியன் பெருவினோம். இப்போ போய் குழப்பராணி வேலை சிறிதரனும் காய்ந்த மாதிரி தான் அதுக்கு முன்னுக்கு நிப்பினோம். நாங்கள் தான் போக மாட்டேன். நான் அந்த மாதிரி சில்லறதனமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிக்கோ அப்படியா, அவ்வளோதான் நான் சொன்னேன். சரி, இது ஒரு சில்லறதனமான வேலை அணுகுல. ஒரு பிரதேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேர் இருக்குது தானே பிரதேச உறுப்பினருக்கு, இருந்த 30 பேருக்கு 150 பேர் ஆகுது போட ஆடி இருக்கணும், பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரதேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து மேனேஜ் பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா அடி. இப்போ இப்படி குழப்பறதால இப்போ நீ இப்போ கத்தி போட்டு குளறி இப்போ ஜெயிலுக்குள்ள போகிறதாலும் இந்த வியாரம் போயிடுமா இல்லை, சும்மா ஒரு நுழைச்சுக்காண்டி கேட்குறேன். போக மாட்டேன், நானும் வந்து கத்து வந்தானே. ஒன்றுமே நடக்காது. சட்ட ரீதியே இல்லாத விகாரையை சட்ட ரீதி இல்லாமல் உடைக்கலுமா உங்களால்? நான் சும்மா பேரும் பிரதேச சபை மெம்பர்ஸாம் ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறான். அதே அந்த ரோட்டுக்காங்கால வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காமன்னு சொல்கிறான். ஸோ நீதிமன்றத்தின் ஓர்டரை அவமதிச்சா கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படியா, கண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் வருஷ கணக்காக உள்ளுக்குள்ளே போக வேண்டி வரும். அப்போ நீதிமன்ற இது அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்கள்ட்ட நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன் ஒன்று போட்டிருக்கோம். அப்படியா அவசியம் மோஷன் ஒன்றை போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை உண்டு. நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படையில, எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். 2வது இப்போ அவர் இல்லை அஸ்கிரியில் விளங்கண்ட இந்த புத்த விகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் அது வளமையாகவே கொடுக்குறது தானாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். நான் அதுக்கு விரும்ப மாட்டேன். நம்ம இவ பொலிட்டிஷியன் தானே, இவங்க நான் கதைக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். என்ன நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்துலையும் கதைச்சு, மகாநாயக்க பீடத்துலையும் கதைச்சு, மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சு, ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சு முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி, என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினது ஒரு விதம் பிள்ளை. அது கோர்ட் ஆர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ இங்கே நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன், நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட மட்டும் தான் பார்த்தேன். நான் பொதுமக்கள் ஒருத்தரும் அரெஸ்ட் பண்ணப்படையில. ஸோ நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் எம்பியும் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளனா என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? இப்போ போலீஸார் நிற்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே வளமையாகவே இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பிக்கு மாதிரி ஒருத்தரும் இருக்கிறில்ல, ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இருக்கணும், சின்ன பௌத்த பிக்கு மாதிரியும் இருக்கணும். இதில் இல்லை, எனக்கு தான் இருக்கணும். இதில் ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் கொழும்பு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதை போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாடலாம், நாட்டில் பெரிய பிரச்சனை வேறு. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்குல. ஆகவே அதை பாதுகாக்கிறாங்க. அளவில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்டவிரோத விகாரையும் உண்டு. இது இந்து அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் இதுங்க கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினா இல்லை படிச்சுட்டாருங்கோ. எங்கட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளாக. சரி, நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தனை வச்சு
கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோம். எவனா ஒருத்தன் வந்துட்டு அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்வனைஜ் பேசாமல் இருப்பீங்களாடா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. போன ஒன்று நீ வடிவா இருக்கும் பொருங்க ஒன்றுடா புரியல. ஓகே நான் கேள்விக்கான தொட்டு 5 பேரை அரெஸ்ட் பண்ணி